Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரியிருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தீபமேற்ற முன்னேற்பாடுகளை செய்யாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்த வேளையில் தற்பொழுது இந்த தீப விவகாரத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பை கோரியிருக்கிறார் மதுரை மாவட்ட ஆட்சியர். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தீபம் ஏற்ற முன்னேற்பாடு செய்யாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் தற்பொழுது மன்னிப்பு கோரியிருக்கின்றார் மதுரை மாவட்ட ஆட்சியர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன். இந்த வழக்கு தொடர்பான முழுமையான பின்னணி என்னவாக இருக்கின்றது? வணக்கம் பிரீதா. திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என மதுரையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார், அதே போன்று இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள், அதே போன்று இந்து முன்னணியைச் சேர்ந்த அரசபாண்டி, பரமேஸ்வரன் உள்ளிட்டோர் ஏராளமானோர் நீதிமன்ற வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவை கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாநகர காவல் துணை ஆணையர், அதே போன்று கோவில் செயல் அலுவலர் உள்ளிட்டோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் அந்த பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. கடந்த முறை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர், மதுரை மாநகர காவல் துணை ஆணையர், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். ஆனால் அப்போதே நீதிபதி அவர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் ஏன் இந்த நீதிமன்ற உத்தரவை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை, வேறு யாரேனும் அழுத்தம் கொடுத்தார்களா, வேறு யாரேனும் உத்தரவு எதுவும் கொடுத்தார்களா, நீதிமன்ற உத்தரவை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன் மற்றும் திருப்பரங்குன்றம் கோவிலுடைய செயல் அலுவலர் ஆகியோர் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிமன்றத்தில் இன்று நேரடியாக ஆஜராகி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் முக்கியமானதாக பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நிபந்தனையற்ற அந்த மன்னிப்பு என்பது கேட்கப்பட்ட அந்த பதில் மனு என்பது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் நீதிமன்றத்தை அப்போது இருந்த அந்த சூழலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் அந்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும், அதே போன்று சட்ட அந்த அமைதியை கருத்தில் கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நிபந்தனையற்ற இந்த விவகாரத்தில் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் என மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அந்த மனுவாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் தவறான வார்த்தைகளில் வார்த்தைகளை தாக்கி அந்த பேரிகார்டுகளை காவல்துறையை தவறான வார்த்தைகளை தாக்கி பேசினார்கள். மேலும் பேரிகார்டுகளை தூக்கி எரிந்து பிரச்சனைகள் செய்தனர். பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த 144 தடை உத்தரவு போடப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. மதக்கலவரம் ஏற்படும் சூழல் இருந்ததாக இந்த தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையிலேயே இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தரப்பில் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பாளர்கள் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை எனவும் அரசு தரப்பில் இந்த வாதம் என்பது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர் தரப்பில் இந்த பதில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அந்த பதில் மனு என்பது தற்போது நீதிமன்றத்தில் பார்க்கப்பட்டு வருகின்றது. அது தொடர்பான அந்த வாதம் என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன், அதே போன்று மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இனிகோ திவ்யன், கோயில் செயல் அலுவலர் ஆகியோர் அவர்கள் தாக்கல் செய்த அந்த பதில் மனுவில் என்னென்ன மாதிரியான விவகாரங்கள் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து வழக்கு விசாரணை தொடர்ந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்று வருகின்றது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் இந்த நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார், மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் மற்றும் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் இன்சோதிவின், கோவில் செயல் அலுவலர் ஆகியோர் மீது அவர்கள் பெயர்களில் தனித்தனியே
புதிதாக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் மீதான விசாரணையும் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. தற்போது இந்த விசாரணை என்பது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வழக்கு என்பது, இந்த விசாரணை என்பது தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகின்றது. அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்ட அந்த விசாரணையின் நீதிபதிகள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் என்னென்ன மாதிரியான பதில்கள் அளிக்கிறார்கள் என்பது குறித்து அடுத்தடுத்த அந்த விசாரணையின் போது தெரிய வரும். பிரீதா, தற்போது வரை இருக்கக்கூடிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.